அந்த நிலைமையில இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஊர் அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஊரில் உள்ள நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் அழிவு வரும். நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் அழிவு வரும். ஆனால் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால், நான் நல்லா இருந்தா மட்டும் நான் தப்பலாம் என்று நினைச்ச நேரத்தில் குர்ஆன் அப்படி சொல்லலையே, எல்லாரையும் சேர்த்து அழிப்பேன் சொல்லுது. அப்ப எப்படி தப்பலாம்? சூரா ஹூதில் அல்லாஹ் 117 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு கிராமத்தை அல்லாஹ் தஆலா அந்த கிராமம் செய்கின்ற அநியாயத்தால் அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருந்தால் அழிக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு கிராமம் அநியாயம் செய்து, அட்டூழியம் செய்து, ஒழுக்கக்கேட பகிரங்கமாக செய்து இறைவனுக்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், அதை எதிர்க்கிறார்கள், விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஊர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற ஒரு வாக்கு. அப்படி என்றால் நம்ம நல்லா இருந்து சரி வராது. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி எடுத்துரைக்கின்ற வண்ணம் நாம் இருந்தால் அல்லாஹ் எங்களை என்ன செய்வான்? காப்பாற்றுவான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊருடைய பரக்கத்தை அல்லாஹ் அந்த இரண்டாவது பகுதி உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கிற கிராமம் என்ற அடிப்படையில் சூரா ஆராஃபில் 96 வசனத்திலே சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, கிராமவாசிகள் அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டால், வத்தகவ் நல்ல முறையில் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய அதாவது பரக்கத்துடைய வாசல்களை நாம் திறந்து விடுவோம். அந்த ஊர் செழிப்பான ஊரா மாறும். அது ஒரு முன்னோடியான ஊரா மாறும். பொருளாதாரமா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், கல்வியா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், பாதுகாப்பா அந்த ஊருக்கு போங்க என்று சொல்லலாம், இளைஞர்களா அங்க பாருங்க என்று சொல்லலாம், லீடர்ஸ் மார் தலைவர்களை பார்க்கணும் அந்த ஊர்ல பாருங்க என்று சொல்லலாம். எப்ப அந்த ஊர் இறையச்சம் உள்ளவர்களாகவும் ஈமான் கொண்டவர்களாகவும் அதில் சீர்திருத்தவாதிகளும் இருந்தா. ஏன்னா முழுசா ஒரு தீமையை ஒழிக்கலாது. அந்த சமுதாயத்தில் தீமை இருக்கிற நேரத்திலும் நல்ல சீர்திருத்தம் அந்த ஊரில் நடந்து கொண்டிருந்தா ஒரு பரக்கத்துள்ள ஒரு ஊரென்று பார்க்கலாம். ஆனால் வலகின் கத்தபு, பொய்ப்படுத்துகிறார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவைகளை கொண்டு நாம் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கடந்த கால சமுதாயம் நிராகரித்ததை சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது கட்டம், ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து மட்டும் சரி வராது. சீர்திருத்தம் நடக்கணும், பிரச்சாரம் நடக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். ஒரு கிராமத்துடைய அழிவை நாங்கள் பாதுகாக்கலாம். எனவே நீங்க ஒன்று வழங்கணும், படிப்பினை பெற்று நல்லவராக இருந்து போதாது. எங்களுக்கு தெரிந்த நலவை சர்டிபிகேட் தந்தா தான் இல்ல. இதெல்லாம் நவீன சிஸ்டம். இந்த ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள ஏற்பட்ட சிஸ்டங்கள் தான் இந்த சர்டிபிகேட். நீங்க தவா செய்யலாம், நீங்க ஆலிம், நீங்க மௌலவி என்ற புதிய சிஸ்டம். அது வேணுமென்றால் என்ன, சில விஷயங்களுக்கு ஜொப்புகளுக்கு இன்னமுள்ள சில விஷயங்களுக்கு பிரயோஜனம் தரலாம். உண்மையான உலமாக்கள் அதில் உருவாகலாம். ஆனால் அது இருந்தால் தான் உலமாக்கள் நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு அரபு படிக்க முடியுது, மார்க்கத்தை விளக்க முடிந்தால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருவீங்க. அரபு படிக்க கிடைக்கல, மார்க்கத்தை படிக்க நினைச்சா ஒரு செகண்ட் இடத்துக்கு வருவீங்க. அதுவும் இல்லைன்னா சாதாரண விளக்கம் நாய்க்கு மற்றபடி இல்லைன்னா ஒரு தாயா இருங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு அத்தாட்சியாக இருந்தாலும் எத்தி வையுங்கள். அன்புள்ள சகோதரர், இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற விஷயம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? நம்மிடத்துல தாள்கள் இருந்தனவோ இல்லையோ, நாங்கள் தாய்களாக இருக்க வேண்டும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்கட இல்மிட அளவுக்கு, எங்கட அறிவிட அளவுக்கு, எங்கட இறையச்சத்திர அளவுக்கு நாங்கள் தாய்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஊர் என்ன செய்யும்? சீர்பெறும். 4 உலமாக்கள் மட்டும்தான் தவா செய்யணும் மட்டும் வைங்களேன், அது நடக்காது. அது உலமாக்கள் கெட்டு போறதுக்கு அது முதல் காரணம். உலக ஊரிலே உள்ள தேவையை ஊர்ல உள்ள தாய்களாக மாறி அவர்கள் செய்வோம் என்று சொன்னால், அவருடைய அறிவுக்கேற்ப எல்லாரும் பெரிய உலமாக்களா போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்ப செய்வோம் என்றால் ஒரு ஊர் சீர்திருத்தம் பெறும் சகோதரர்களை. அடுத்தது மூன்றாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய பேர் நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களோட ஊர் நல்லா இருக்குதுன்றதுக்கு என்ன அத்தாட்சி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் இன்னும் அழிக்கல, இன்னும் நம்ம ஊர் அழிக்கல, அல்லாஹ் தஆலா இன்னும் நம்ம டெவலப் ஆயிட்டு, எனவே நாங்கள் நல்லவர்கள். அப்படி அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கு அவகாசம் கொடுப்பதை வைத்தும் அவர் நல்லவர் என்றோ, யார் அவசரமாக போனதை வைத்தும் அவர் கெட்டவர் என்றோ முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 4686வது இலக்கம், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யும்லி லிஸ்ஸாலிமி ஹத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லித்துஹு. அல்லாஹ் தஆலா அநியாயக்காரருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருப்பான், ஒரேடியெல்லாம் எடுக்க மாட்டான். ஃபிரௌனுக்கு கொடுத்ததை விடவா? சந்தர்ப்பம், அவகாசம் இறைவன் நிறைய கொடுப்பான். புடிக்கிறன்ற ஒரு டைம் இருக்குதே, புடிச்சான்னு சொன்னால் முழு புடியாக பிடிப்பான். அவனுக்கு லம் யுஃப்லித்து, எந்த ஒன்றும் தப்பாது. முழுசா அவன்கிட்ட இந்த என்ன தண்டனையை வாங்கணுமோ அத்தனை இறைவன் என்ன செய்வான்? முழுசாக செய்வான். சும்ம கர, பின்னர் ஓதி காட்டினார்கள், وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدِيدٌ. ஹூத் 102வது வசனம். அப்படித்தான்
இறைவனுடைய உங்கள் இறைவனுடைய புடி. அவன் பிடிச்சான் என்று சொன்னால், கிராமங்களை பிடித்தான் என்று சொன்னால், அவைகள் அநியாயம் செய்து கொண்ட நிலையில் ஒரு கிராமத்தை பிடிச்சான் என்று சொன்னால் அவனது பிடி வேதனை மிக்கது, கடுமையானது. எப்படி வேதனை மிக்கது? குழந்தைகளெல்லாம் கதறத்தை பார்ப்போம். நம்மட உள்ளம் என்ன செய்யும்? வெந்து துட்டிக்க மாட்டே. ரப்பு வந்து இப்படி குழந்தைகளை எல்லாம் இப்படி செய்யணுமா நம்ம நினைப்போம். வழங்கிட்டா. அது மாத்திரமல்ல, பெண்கள் சர்வசாதாரணமாக கொல்லப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு கிராமமே என்னது நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்க்காம அப்படி தூக்கி வீசப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. எங்கட உள்ளம் அலீம், வேதனை என்று சொல்லும். அதை அப்படி என்ன செய்யும்? துன்பப்படும். அந்த அளவுக்கு தான் இறைவன் பிடிப்பான். அவங்களை தண்டிச்சது, குழந்தைகளை இறைவன் அழிச்சதெல்லாம் அது இறைவன் படைத்தவர்கள். அவர்களுக்குரிய நீதியை இறைவன் என்ன செய்வான்? வழங்குவான். இறைவன் ஒரு நாளும் வமா அன் அபிதல்லாமின் அபீத், நான் ஒரு நாளும் அநியாயம் இழைக்கக்கூடியவன் அல்ல என இறைவன் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் தஆலா அநியாயம் இழைக்க மாட்டான். ஆனா அவருடைய புடி என்ன செய்யும்? கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சூரத் தௌபா 126 வசனம், மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 பிரச்சனை வரும். விளங்கிட்டானே? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்றால சோதிக்கப்படும். ஒன்றோ பொருளாதாரம் அல்லது அள்ளி கொண்டு வந்துடும். நம்ம என்ன செய்வோம்? வருஷம் எங்களோட ஊர் இப்படித்தான் 2 முறை வெள்ளம் வரும் எழுதிடுவோம். வணங்கிட்டா 2 முறை வெள்ளம் வரும் அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்து தௌபால, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரஹ் அவ் மர்ரத்தைன், அவர்கள் பார்க்க கூடாத ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு முறையோ 2 முறையோ சோதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறையோ 2 முறையோ சோதிக்கப்படுகிறார்கள், பார்க்க கூடாதா? சும்மலா யதூபூன வலா ஹும் யذكرون, பின்னர் தௌபா செய்றாங்களும் இல்லை, படிப்பினை பெறுகிறார்களும் இல்லை. சிந்திக்க கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், ஒரு ஊர்ல தொடர்ந்து ஒரு சோதனை வருதுன்னா இது இப்ப படிப்படியா இப்ப குறைஞ்சிட்டு நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை ஒரு அழிவை வச்சு சோதிக்கிறான், நாங்க மாறணும் என்று நினைக்கிறான். ஒரு பரக்கத்தன்னா அந்த ஊர்ல சோதனை இல்லாம போகணும் சகோதரர்களே. அதை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்குவாண்டு பிரார்த்திக்க வேண்டும். இது 3வது அம்சம். 4வது, இறைவன் ஒரு விஷயத்தை பிடித்தான் என்று சொன்னான். அவனுடைய பிடியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற சில விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும். சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய ஆத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரோசம், இன்னல்லாஹ அகியர், அல்லாஹ் மிகவும் ரோசமிக்கவன். விளங்கிட்டா? அந்த ரோசம் இறைவன் எப்படி அந்த செயல்படுத்துறான் இடத்தை நீங்க பாருங்க. குர்ஆன் வசனங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மத் 13வது வசனத்துல சொல்றா, மக்கா வாசிகளை எச்சரித்து, வக ஐயும் மின் கர்யத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கர்யத்திக அல்லதி அஹ்ரஜத்க அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும். நபியே, உங்களை வெளியேற்றினாங்களே மக்காவாசிகள், அவர்களை விட எவ்வளவோ பலமிக்கவர்களை எல்லாம் நாங்கள் அழித்திருக்கிறோமே, அவங்களுக்கு உதவிகள் எல்லாம் இருக்கலையே, சிந்திக்க கூடாதா இவர்கள் என்று அல்லாஹ் அழிக்கல். அல்லாஹ் தஆலா அழிக்காம சொல்றா, உங்களையே வெளியேற்றி அந்த சமுதாயத்தினர் இருக்கிறார்களே மக்கா மக்கள், இவர்களை விட எவ்வளவோ பலம் மிக்கவர்களை நாம் அழித்திருக்கிறோம், அவங்களுக்கு கூட உதவிகள் கிடைக்கலையே, இவங்க யோசிக்க கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புடிக்க முந்தி ஞாபகப்படுத்துகிறான். புடிக்க முன்னால் கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் பாருங்கள், படிப்பினை பெறுங்கள். உங்களுக்கு முன்னால தானே ஆத பாத்தீங்க, சமூத பாத்தீங்க என்று அல்லாஹ் தஆலா, இன்னஹா லபி சபீலின் முகீம், நீங்க போற வழியில தானே அவர்களை பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா. மக்கள் இந்த சரியா போகல பாக்குறீங்களா இல்லையா? அந்த ஏரியாக்களை கண்டு தானா நீங்க பிடிக்கிறீங்க? தபூக் போக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று இரவு ஒரு பெரிய காற்று வீசும், யாரும் இடத்தை விட்டு எழும்ப வேண்டாம், எழும்பினா ஆளை கொண்டு போயிருமாங்க. ஒரே ஒரு ஆள் எழும்பி பார்த்தாரு, பெரிய காற்று என்ன செஞ்சது? அவரை தூக்கிட்டு போச்சு, தூக்கி வீசிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமத்தை கடந்து போகும்போது சொன்னார்கள், அழுது கொண்டு தலை குனிந்தவண்ண போங்கன்னு சொன்னாங்க. அழுதுட்டு போனாங்க. இங்க வந்து போட்டோ அடிக்கிறாங்க. விளங்கிட்டா? அன்புள்ள தண்டனைகளை தண்டனை இடங்கள் இருக்குதானே, அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடங்கள் அல்ல, அதெல்லாம் படிப்பினைக்கான இடங்கள் சகோதரர்களே. நம்ம அள வேண்டிய இடங்கள். ஃபிரௌனை பேத்து போட்டோ அடிச்சுட்டு வராங்க, ஃபிரௌனை பொடியை ஒட்ட வச்சிருக்கிறாங்களே, அது பொடியா இல்லையான்னு 2வது விஷயம். ஆனா அந்த பொடியை பேத்து என்ன செய்யறாங்க? போட்டோ, ஃபிரௌனை போட்டோ நாங்க வந்து ஈஜிப்ட் போயிட்டு வந்து அடிச்சுட்டு வந்தோம். வணங்கிட்டா? இப்படி என்ன செய்யறாங்க? எல்லாம் இப்ப என்னத்துக்கு மாறி? என்டர்டெயின்மெண்ட். அல்லாஹ் அளித்த ஒருவனை அதை என்டர்டெயின்மெண்டா என்ன செய்யறாங்க? எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அழிவு கடுமையானது அப்படி என்று வேதனை விளங்குதானே. தாயை கண் முன்னால கொண்டு போனா, மகனை கண் முன்னால கொண்டு போனா, போன தடவை அந்த சுனாமி, இதே இலங்கையில 2 பிள்ளைகளை ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை கையில வச்சுட்டு தப்பணும் என்றால், ஒரு குழந்தையும் ஒரு தந்தையும் தப்பணும் என்றால் ஒரு பிள்ளையை விடணும். உங்களோட புள்ள 2 கையிலைக்கு நினைங்க, நீங்கள் முத்தம் கொடுத்து வழுகின்ற புள்ளை கையிலைக்கு நினைங்க. சுனாமி கொண்டு போகுது, அந்த நிமிடத்தில்
நீங்க ரெண்டுல ஒருவரை விட்டாதான் நீங்க தப்பலாம நினைங்க. யாரை விடுவீங்க? யாரை விட்டுட்டு வாழுவீங்க? எப்படி நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை விட்டால் அந்த புள்ள போற காட்சியை காணுவீங்களா இல்லையா? அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்த பின்னால் உங்களால் நிம்மதியாக சாப்பாடு தின்ன முடியுமா? தூங்க முடியுமா? எப்படி புடி சகோதரர்களே, புடிச்சாண்டு வைங்களே. அல்லாஹ் ரப்புல் நடந்தது ஸ்ரீலங்கால. புடிச்சாண்டு வைங்களே. அந்த நிமிடத்துக்கு பிறகு என்னது? யாரும் அந்த இடத்தை எந்த டெக்னாலஜி, எந்த அரசாங்கம், எவர்களும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாதுன்றா இது எங்களுக்கு மேல உள்ள ஒரு சக்தியை நம்ம நினைக்க கூடாதா? அதுக்கு முந்தி நம்ம தயாராகிறோம், பயந்துடணும், அல்லாட்ட சரண்டர் ஆகிறோம். அல்லாஹ் அப்படி போக வைத்தாலும் எங்களோட இரக்கம் உள்ளவனாக இருப்பான். அந்த நிமிடம் என்ன செய்வான்? இப்ப அந்த இடம் அப்படி இல்லை. இறைவன் எங்களோட இரக்கம் இல்லாத ஒரு இடமே அனுவீங்க. அப்ப எங்கட நிலை என்ன நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா அன்பியால், இதெல்லாம் மக்காவாசிகளுக்கு ஞாபகப்படுத்தின அழிக்க முந்தி. அந்த நபியுடைய பிரார்த்தனையால் இந்த சமுதாயம் அழியவில்லை சகோதரர்களே. இல்லை என்றால் எப்போ அழிஞ்சிருப்பாங்க. சூரா அன்பியாயில் 11-17 வசனம், வகம் கசம்னா மின் கரியத்தின். இது அரபுல சகோதரர்களே, அந்த சொற்களை அரபுல நீங்க அந்த அர்த்தங்களோடு எடுத்தீங்கன்னு வைங்களே, அப்படியே நெஞ்சு என்ன செய்யும், பொளந்துரும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வகம் கசம்னா மின் கரியத்தின் கானத் லாலிமத்தன் வ அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரீன். எத்தனை சமுதாயங்களை, கிராமங்களை நாங்கள் துவம்சம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற வசனம் இருக்குதானே, அழித்து தரைமட்டமாக்கி இருக்கிறோம். அழிச்சோன்னு சொல்லல, அப்படியே பிடுங்கி வீசி இருக்கிறோம். எத்தனை கிராமங்களை, அதுக்கு பின்னால எத்தனை சமுதாயத்தை உருவாக்கிக்கிறோம் தெரியுமா? ஒரு சமுதாயத்தை அழிச்சு அதே இடத்துல இன்னொரு சமுதாயத்தை என்ன செஞ்சிருவோம், உருவாக்கி விட்டுருவோம். ஃபலம்மா அஹஸ்ஸு பஅஸனா, தண்டனை வருதுன்னு விளங்குற கட்டம் இருக்குதே, அந்த மாதிரி கட்டங்கள்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதாகும் மின்ஹா யர்குதூன், பட்டரி பட ஓடினாங்க, வெறுண்டோடினாங்க. எங்க ஓடினார்கள். அதை கண்டு கன்ஃபார்மா அதாபண்டு தெரிஞ்சு நடக்குதே, நடக்க நிமிடம் வெறுண்டு ஓடினார்கள். லா தர்குது, அல்லாஹ் தஆலா இப்போ ஓடவானா. வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும் ஃபீஹ் வ மசாகினுக்கும் லஅல்லக்கும் துஸ்அலூன். நீங்க சந்தோஷமா இருந்த இடங்களுக்கு திரும்பி வாங்க. ஏன் ஓடுறீங்க? அங்க திரும்பி வாங்க, உங்கள் வீடுகளுக்கு திரும்பி வாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக்கும் துஸ்அலூன், நீங்கள் வினவப்படலாம், வாங்க ரிட்டர்ன். அந்த தண்டனை நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நீங்க ஏன் ஓடுறீங்க? உங்களோட அழகா நீங்க வாழ்ந்த இடங்களுக்கு வாங்க, உங்களோட வீடுகளுக்கு திரும்பி வாருங்கள். ஆனா அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு யா வைலனா இன்னா குன்னா தாலிமீன். எமது கேடே, அநியாயக்காரர்களாக வாழ்ந்து விட்டோமே. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? கடைசி நிமிஷம் அல்லாஹ் புடிச்சாண்டா அதான் அந்த நிமிடம். அதுக்கு புற ஒரு சந்தர்ப்பம் இல்லை. நாங்கள் அநியாயக்காரர்களாக வாழ்ந்து விட்டோமே. ஃபமா ஸாலத் தில்க தஅவாஹும் ஹத்தா ஜஅல்நாஹும் ஹஸீதன் ஹாமிதன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து விட்டோமே என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் அழிந்தார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாம் அவர்களை அந்த அதாவது எரிந்து போன வைக்கோல்கள் மாறி மாற்றுகின்ற வரைக்கும், இந்த அணைஞ்சு போவாங்களே வைக்கோல்லாம் எரிஞ்சு அந்த அதாவது தவிடெல்லாம் எரிஞ்சு அப்படி போகுமே, அப்படி போகின்ற வரைக்கும் இதுதான் அவங்களோட பிரார்த்தனை. இப்படியே கத்தி கத்தியே என்ன செய்தார்கள்? அழிந்தார்கள். 60 வருஷம் இரக்கமுள்ள இறைவன் 61வது வருஷத்துக்கு புற முதல் செக்கம் பிடிச்சான்னு வைங்களே, உலகத்துல யாரும் மனுஷன் மாதிரி மாற மாட்டான்ல. பிடிச்சா அதே புடியா என்ன செய்வான்? பிடிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், சொல்லிட்டு அப்படி அணைய வைத்தோம். வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன். வானங்களையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவைகளை நாம் விளையாட்டாக படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன். இந்த வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் விளையாட்டாக நாங்கள் படைக்கவில்லை. நீங்க விளையாடுறதுக்காக வேண்டி நாம் படைக்கவில்லை. லவ் அரதனா நத்தகித லஹுவன் லத்தகத்னாஹு மின் லதுன்னா இன் குன்னா ஃபாயிலின். அப்படி விளையாடணும் என்றிருந்தா எங்கள்ல இருந்தே நாங்க எடுத்திருப்போம். உங்களை படைச்சிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்களான்னு கேட்கலாம். எப்படி? அது உண்மையிலே அந்த வசனத்தை திருப்பி ஓதி பாருங்கள் சகோதரர்களே. வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாயிபீன். இந்த வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ் அரதுனா, அப்படி எங்களுக்கு தேவை இருந்தால் எங்கள்ல இருந்து நாங்கள் உருவாக்கி இருப்போம். உங்களையே படைக்கணும். ஏன் நபிமார் அனுப்பணும்? ஏன் தூதர்களை அனுப்பணும்? அவர்களே இந்த உலகத்தில் கொல்லப்பட வேண்டும், அவர்களே ஊர் ஊராக விரட்டப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்தை நான் அழிப்பேன், சும்மா உருவாக்கி இப்ப விளையாடுறேன்டா. ஒரு சமுதாயம் ஹக்குக்காக செத்ததே, இது விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அன்பியா 11-17 வசனம். இதெல்லாம் இறைவனுடைய புடிகள். அன்புள்ள சகோதரர்களே, சூரா ஹஜ் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், فكأي من قرية أهلكناها وهي ظالمة فهي خاوية على عروشها وبئر معطلة وقصر مشيد.
அல்லாஹ் தாலா